எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் முருகனுக்கே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சியமான பொருட்கள் என்னென்ன, எதில் என்ன செஞ்சால் நமக்கு பணம் பெருகும், எப்படி வைக்கணும், எதெல்லாம் செஞ்சால் இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கலாம், இதை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறோம். உப்பு, இது வந்து உப்பு வந்து மகாலட்சுமி. இந்த உப்பு என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக நம்ம செய்கிறோம், இதை வறுத்து யூஸ் பண்ணினீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல். உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். உப்பு எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம், உப்பு சத்துலாம் வராது. இதை மண் சட்டிலையோ இரும்பு சட்டிலையோ வறுக்கலாம். நான் இதை வறுக்கிறத நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். நான் இது எப்படி வறுக்கணும், எப்படி செய்கிறோம், இதில் என்னென்ன பலன்கள் உண்டு, என்ன செய்யலாங்கிறத முதற்கொண்டு போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அகல் விளக்கு, இது அகல் விளக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குருவோட அம்சம். குரு இதில் இந்த அகல் விளக்கில் நீங்கள் தீபம் போட 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 ரொம்ப லக்ஷ்மி வாசம் பண்ணுவாங்க வீட்டில், ரொம்ப விசேஷம். வெள்ளி விளக்கு போடலாம், அதுவும் மகாலட்சுமி தான். வசதி இருக்கவங்க வெள்ளி விளக்கில் போடுங்க, வசதி இல்லாதவங்க மண் விளக்கில் போடுங்க. எதை போட்டாலும் கடவுள் மனசால ஏற்றுக்குவாங்க. என்ன பாருங்க, களிமண். இது என்ன களிமண்? சீனா களிமண். இந்த சீனா களிமண்ங்கிறது எப்படி இருக்கும்? சீனர்கள் யூஸ் பண்ணுற சீனா களிமண். இதுவும் ஒரு வகை மண்ணை சார்ந்தது. இதுவும் குருவோட அம்சம். இதில் பணம் வச்சு பழங்குறப்போ ரொம்ப நல்லா பெருகும். இங்கே பாருங்க, இது நான் என்னென்ன வச்சுருக்கேங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இது குன்றின் முத்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குன்றின் முத்து, கருப்பில்லாத சிகப்பு குண்டுமணி, குண்டுமணிவாங்க. அதெல்லாம் இது போட்டிங்கன்னா பணம் வசியம் பண்ணுறது விசேஷமாக இருக்கும். இதில் வச்சு எடுக்க எடுக்க காசு பெருகும். அது இது மரம், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பொருளை வைக்காமல் மரம். அந்த காலத்துல கல்லாப்பட்டி மரத்தில் தான் செஞ்சுருப்பாங்க, தெரியுங்களா? இந்த பாருங்க, மரத்தில் செஞ்சு வச்சது. இது பெருமாள் கோயிலில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்த அர்ச்சனை. இதுலேயும் பாருங்க குன்றின் முத்து போட்டிருப்பேன். இதே மாதிரி பாருங்க, இதெல்லாம் என்ன பண்ணும்னா வசியத்தை இழுக்கும். இன்னொன்று பாருங்க, இது என்னன்னு தெரியுதுங்களா? வசம்பு, வசப்படுத்துதல், எல்லாத்தையும் வசப்படுத்து. இதில் வச்சிருக்கிற பொருள் எல்லாமே பணத்தை வசியம் பண்ணும். நீங்கள் இதில் பணம் வச்சிங்கன்னா பணம் பெருகும், நகை வச்சிங்கன்னா நகை பெருகும். என்ன வைக்கிறீங்களோ அது. இந்த காலத்தில் கடுகு டப்பால காசு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம அம்மா மாதிரிலாம் கடுகு டப்பால காசு வைப்பாங்க. அது மாதிரி அடுப்பில், எங்கள் அம்மாலாம் அடுப்புலலாம் வச்சுருக்காங்க. அந்த கொடி அடுப்பு மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணாத அடுப்பில் என்ன பண்ணுவாங்க, காசு வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடுகு டப்பால காசு வைக்கிறது பார்த்தீங்கன்னா அது மகாலட்சுமி. அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாமல் செஞ்சாங்களோ, வீட்டில் அப்பாவுக்கு தெரியாமல் ஒளிய வைப்பாங்க. அதில் காசு வச்சுப்பாங்கிறது காசு இன்க்ரீஸ் ஆகுங்க, பெருகுங்க. ஆனால் புளியில் வைக்காதீங்க, புளியில் வைக்கக்கூடாது, அது பெருகாது.